Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் எக்கனாமிக்ஸ் 4th சாப்டர் இருக்கக்கூடிய டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோ கிளாஸில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய கடைசி சாப்டர் யூனிட் நம்பர் 5 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் எதை பேஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஸோ தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டெவலப் ஆச்சு, ஸோ கவர்மெண்ட் அதாவது இண்டஸ்ட்ரீஸ்க்கு கவர்மெண்ட் என்னென்ன பாலிசிஸ் கொடுத்துருந்தாங்க, ஆண்டர்ப்ரனர்னா என்ன, அவனோட ரோல் என்ன, ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க தான் இந்த சாப்டர். ஸோ இதான் இந்த 5th சாப்டர் எக்கனாமிக்ஸ் 5th சாப்டரில் சொல்கிறாங்க. ஸோ இதான் கடைசி சாப்டர் நம்ம பார்க்க போகிற சோஷியல் மற்ற எல்லா சாப்டருமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், எல்லா வீடியோஸும் நம்ம போட்டுட்டோம். அதே மாதிரி அதில் கடைசி சாப்டர் நம்ம போடுற வீடியோ இந்த சாப்டர் தான். ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டினை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே சாப்டரில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். யூனிட் நம்பர் 5 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. இதில் பாருங்கள் டோட்டலாக 7 2 மார்க்ஸ் இருக்குது. இந்த 7 2 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஒய் ஆர் வேஜஸ் லோ இன் அக்ரிகல்ச்சுரல் செக்டார். ஸோ வேஜஸ் அப்படின்னா தெரியும், தினசரி நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய அமௌண்ட், வேஜஸ் சம்பளம் தான் டெய்லி வேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸில் இந்த வேஜஸ் லோவாக இருக்குது, என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் பாருங்கள், வாட் இஸ் மென்ட் பை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பாருங்கள், வாட் ஆர் த ரூட்ஸ் ஃபார் கிளஸ்டர் ஃபார்மேஷன். ஸோ கிளஸ்டர் ஃபார்மேஷனுக்கு என்னென்ன ரூட்ஸ், என்னென்ன காரணம் அந்த கிளஸ்டர் அந்த கிளஸ்டர் ஃபார்மேஷனுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதான் தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் பாருங்கள், மென்ஷன் எனி 3 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் தமிழ்நாடு அண்ட் their ரோல். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் எனி 3 எழுதி அது என்ன ரோல் பண்ணுது, அது என்ன பண்ணுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை எதை ப்ரொமோட் பண்ணுது அப்படிங்கிற அதோட ரோல் எழுதுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் 4th கொஸ்டின். 5th பாருங்கள், வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கரண்ட்லி இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் கரண்ட்டாக இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆக தமிழ்நாடு கரண்ட்டாக என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இதான் 5th கொஸ்டின். 6th ஒன் பாருங்கள், வாட் இஸ் மென்ட் பை ஆண்டர்ப்ரனர். ஸோ ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது 6th ஒன். 7th பாருங்கள், வாட் இஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. இதான் 7th கொஸ்டின். ஸோ இந்த 7 கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், ஒய் ஆர் வேஜஸ் லோ இன் அக்ரிகல்ச்சுரல் செக்டார். ஸோ அக்ரிகல்ச்சுரல் செக்டாரில் ஏன் வேஜஸ், அதாவது சம்பளம் லோவாக இருக்குது, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் இங்கே இருக்குது, 3 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், there are limits to the ability of agriculture to absorb labor due to the declining marginal productivity of land. அதாவது there are limit, அதாவது ஒரு certain limit இருக்குது. எதுக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு தேவையான லேபர்ஸை எடுக்கிறதுல ஒரு லிமிட் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் குறைஞ்சிட்டே வருது. அதனால் அங்கே அந்த லேபரோட லேபரோட பார்ட்டு குறையுது. ஸோ அதனால் ஒரு சர்டைன் லிமிட் இருக்குது, அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படக்கூடிய அந்த லேபர்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அதாவது எடுக்கிறதுக்கு ஒரு சர்டைன் லிமிட் இருக்குது. As a result, labor productivity in the agriculture sector cannot increase much. அதாவது இதோட ரிசல்ட்னால அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் லேபர்ஸோட ரோல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அப்படிங்கிறாங்க. Wages too cannot therefore increase, and as a result poverty levels may remain high, especially when more and more people continue to rely on agriculture for their livelihood. So wagesum decrease தான் ஆகுதே தவிர்த்து இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ பாவர்ட்டி லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே ஹையாக இருக்குது. ஏன் அப்படின்னா மோர் அண்ட் மோர் பீப்புள் இந்த அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் அவங்களோட லிவ்லிஹுட், அவங்களோட வாழ்வாதாரமே இருக்குது. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரில் அந்த ப்ரொடக்டிவிட்டி ஹையாக இல்லாதனால அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படக்கூடிய அந்த லேபர்ஸை எடுக்கிறதுல ஒரு
சர்டைன் லிமிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால வேஜஸ் இல்லை. ஸோ அதனால யார் யார் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சுரல் செக்டாரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்களோ அவங்க வந்துட்டு எப்போவுமே அவங்க வந்துட்டு அவங்க சர்டைன் ப்ராப்ளம்ஸை வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. பாவர்ட்டி லெவல் வந்துட்டு ஹையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஏன் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸில் வந்துட்டு வேஜஸ் வந்துட்டு லோவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்துட்டு இந்த 3 பாயிண்ட்ஸ் தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் மென்ட் பை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். அதோட ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஃபிர்ம்ஸ் இன் எ defined geographic area that share common markets, டெக்னாலஜிஸ் அண்ட் ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர், ஸோ கிளஸ்டர் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா குரூப் ஆஃப் ஃபிர்ம்ஸ், அதாவது குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஒரு டெஃபினட் ஒரு சர்டைன் ஜாகிரபிக் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு எதை ஷேர் பண்ணிப்பாங்கன்னா அவங்களோட காமன் மார்க்கெட்ஸ், அவங்களுக்குள்ள இருக்க டெக்னாலஜிஸ், அவங்களுக்குள்ள இருக்க ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனியில் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனிலையும் வந்துட்டு அதே டெக்னாலஜி அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. நாங்கள் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், நீங்களும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மார்க்கெட்டில் போயிட்டு இதை பண்ணுறோம், நீங்களும் இந்த மார்க்கெட் போய் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. An important aspect of clusters is the nature of interfirm networks and interaction. ஸோ வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா இன்டர்ஃபிர்ம் நெட்ஒர்க்ஸ். அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு நெட்ஒர்க் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்குள்ள அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது நாங்கள் இந்த டெக்னாலஜி புதுசாக கொண்டு வந்துட்டோம், நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க, நாங்கள் இதை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு இதை தாங்க அப்படிங்கிற அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஃபிர்ம்ஸ் இன் எ டிஃபைன்டு ஜாகிரபிக் ஏரியா தட் ஷேர் காமன் மார்க்கெட்ஸ், டெக்னாலஜிக்கல் அண்ட் ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட். ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஃபிர்ம்ஸ், அதாவது குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிஃபைன்டு ஜாகிரபிக் ஏரியாவில் அதோட டெக்னாலஜி, அதோட காமன் மார்க்கெட், அதோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே, ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரோட இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா இன்டர்ஃபிர்ம் நெட்ஒர்க்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். அதாவது இந்த கம்பெனி அந்த ரெண்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கும் அந்த ரெண்டு கம்பெனிஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனும் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரோட ரெண்டு முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் த ரூட்ஸ் ஃபார் கிளஸ்டர் ஃபார்மேஷன். ஸோ எதனால் வந்துட்டு எந்தெந்த ரூட்ஸ்னால எந்தெந்த காரணங்கள்னால இந்த கிளஸ்டர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். ஸோ பாருங்கள், roots for cluster formation. Certain clusters evolve over a long time in a history when artisans settles in one locality and evolve over centuries. ஸோ சில கிளஸ்டர்ஸ் வந்துட்டு எப்போ லாங் பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஹிஸ்ட்ரியில் லாங் டைம்லேயே வந்துட்டு எவால்வ் ஆகிருக்கும், அதாவது தோண்டி இருக்கும். சில பேர் வந்துட்டு சில ஆர்டிசன்ஸ் வந்துட்டு ஒரே லொக்காலிட்டியில் செட்டில் ஆகிட்டு ரொம்ப சென்ச்சுரிஸ் மூலயமா அவங்க எவால்வ் ஆகிருப்பாங்க, அதாவது ஓவர் சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு எவால்வ் ஆகிருப்பாங்க. When a large firm is established, a cluster of firms may energy to take care of its input and service equipments, அதாவது சர்வீஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ். அதாவது வந்துட்டு ஒரு லார்ஜ் ஃபிர்ம், அதாவது ஒரு லார்ஜ் இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா எ கிளஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு மே எமர்ஜ், அதாவது வந்துட்டு அதனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு எமர்ஜ் ஆகி அதில் வந்துட்டு எதை டேக் கேர் பண்ணிக்கணும்னா இன்புட் அண்ட் சர்வீஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ், என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்துட்டு அது வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கும். கவர்மெண்ட்ஸ் மே டிசைட் to encourage manufacturing using raw materials from a region which may also lead to emergence of clusters. ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவதா வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரீஜன்ஸில் நடக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங்கை வந்துட்டு என்கரேஜ் பண்ணும். ஸோ இதனாலையும் இந்த எமர்ஜென்ஸ் அந்த கிளஸ்டர்ஸ் வந்துட்டு எமர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 தான் வந்துட்டு காசஸ், அதாவது வந்துட்டு கிளஸ்டர் ஃபார்மேஷனுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த 3 தான் காசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்டைன் கிளஸ்டர்ஸ் வந்துட்டு லாங் பீரியட் ஹிஸ்ட்ரியில் லாங் பீரியடுக்கு முன்னாடி எவால்வ் ஆகிடுது.
எப்படின்னா ஆர்டிசன்ஸ் அதாவது வந்து இந்த கிளஸ்டர் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியோட ஹெட்டு வந்துட்டு ஒரு பிளேஸில் ஒரு லொக்காலிட்டியில் வந்துட்டு செட்டில் ஆயிடுறாரு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு லார்ஜ் இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது அதுலேருந்து அது பக்கத்தில் கிளஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு எமர்ஜ் ஆகி அது வந்துட்டு இன்புட்டையும் சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட்ஸையும் டேக் கேர் பண்ணிக்கிறது. ஸோ கவர்மெண்ட்டும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா இப்படி ஒரு ரீஜனில் ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங்கை வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால இது இந்த எமர்ஜென்சி ஆஃப் கிளஸ்டர் அப்படிங்கிறது வந்துட்டு இதாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ரூட்ஸ் ஃபார் கிளஸ்டர் ஃபார்மேஷனோட ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், மென்ஷன் எனி 3 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் தமிழ்நாடு அண்ட் தேர் ரோல். ஸோ எனி 3 அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனி 3 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸை நேம் பண்ணி அதோட ரோல் என்ன அப்படின்னு எழுதணும். இதுதான் வந்துட்டு ஃபோர்த்து கொஸ்டின். ஸோ அதோட ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று சிப்காட் அப்படின்னு என்னென்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சிப்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டான்சிட்கோ அப்படின்பாங்க, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனை தான் வந்துட்டு சுருக்கி டான்சிட்கோ அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட்டு டிட்கோ அப்படின்னு என்னென்னு பாருங்கள், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனை தான் வந்துட்டு டிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஏஜென்சிஸ் தான் வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பிட்காட், டான்சிட்கோ அண்ட் டிட்கோ, இந்த 3. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்பிட்காட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸ்பிட்காட் was formed in the year 1971 to promote industrial growth in the state by splitting up industrial estate. ஸோ வந்துட்டு ஸ்பிட்காட் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1971 வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க. எதை ப்ரொமோட் பண்ணுறக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இண்டஸ்ட்ரியல்ஸோட க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. எப்படின்னா டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை வந்துட்டு செட் பண்ணி ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலோட க்ரோத்தை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதான் வந்துட்டு ஸ்பிட்காட். இட் இஸ் ஃபார்ம்டு இன் த இயர் 1971 to promote the industrial growth in the state by setting up industrial estates. செகண்ட் ஏஜென்சி பாருங்கள், டான்சிட்கோ, அதாவது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ டான்சிட்கோ இஸ் எ ஸ்டேட் ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு established in the year 1970 to promote small scale industries in the state. அதாவது வந்துட்டு இந்த டான்சிட்கோ அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டோட ஒரு ஸ்டேட் ஏஜென்சின்னு சொல்லலாம். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா இந்த இயர் 1970 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்காகன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி அதை டெவலப் பண்ணுறக்காக இந்த ஏஜென்சி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதான் வந்துட்டு டான்சிட்கோ, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ டிட்கோ இஸ் another government agency to promote industries in the state and to establish the industrial estates. ஸோ டிட்கோ அப்படிங்கிறது வந்துட்டு இன்னொரு கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இன்னொரு ஏஜென்சி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிட்கோ. இது எதுக்கு அப்படின்னா டு ப்ரொமோட் இண்டஸ்ட்ரீஸ் இன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் வந்து இந்த ஏஜென்சியோட ஒர்க் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 3 ஏஜென்சிஸாக வந்துட்டு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய 3 ஏஜென்சி, அதாவது ஸ்பிட்காட், டான்சிட்கோ, டிட்கோ. ஸ்பிட்காட்டுங்கிறது ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, டான்சிட்கோங்கிறது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டிட்கோ அப்படிங்கிறது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இந்த 3 தான் வந்துட்டு ஏஜென்சிஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ், அதோட ரோல். இதான் வந்துட்டு நெக்ஸ்ட், அதாவது 5th கொஸ்டினோட ஆன்சர். 4th கொஸ்டினோட ஆன்சர். 5th கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கரண்ட்லி இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆக தமிழ்நாடு வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு 5th கொஸ்டின். ஸோ அதோட ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். சம் கிளஸ்டர்ஸ் tend to generate a lot of polluting effluents that affect health. The effluents pollute water bodies and agricultural lands. அதாவது சில கிளஸ்டர்ஸ், அதாவது சில குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பொல்யூட்டன்ட் எஃப்யூலண்ட்டை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறாங்க.
அது வந்துட்டு நம்ம ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி வாட்டர் பாடிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், அதாவது வாட்டர், அதாவது ரிவர்ஸ், லேக்ஸ், அந்த பாண்ட்ஸ் இருக்கக்கூடிய வாட்டரையும் அக்ரிகல்ச்சரல் லேண்டையும் வந்துட்டு பொல்யூட் பண்ணுது. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மேஜர் ப்ராப்ளம். செகண்ட் பார்த்திங்கன்னா employment generation potential has declined because of use of frontier technologies because of the need to compete globally. அதாவது வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா இப்போ நிறையா மிஷின்ஸ் மூலயமாவே அவங்க ஒர்க்கை வந்துட்டு முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் போயிடுது. எதுக்காக அவங்க மிஷின்ஸை அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குளோபல் லெவலில் அவங்க வந்துட்டு ஒரு ஹை பொசிஷன் ரீச் பண்ணுறதுக்காக அவங்க வந்துட்டு அந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு டிக்ளைன் ஆகுது. இது வந்துட்டு செகண்ட் ப்ராப்ளம். தேர்டு பாருங்கள் quality of employment also has suffered in recent years as most workers are employed only temporarily. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டோட குவாலிட்டி கூட சஃபர் ஆகிருக்கு. எதனால் ரீசெண்ட் இயர்ஸில் எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயர்ஸ்லாம் வந்துட்டு டெம்பரவரியாக தான் ஒர்க் பண்ணுறாங்களே தவிர்த்து பெர்மனெண்ட்டாக வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணல. ஸோ இந்த த்ரீ ப்ராப்ளம்ஸும் தான் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக நம்ம தமிழ்நாடு வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு பொல்யூட்டிங் எஃப்யூலன்ஸை வந்துட்டு ரொம்ப ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதனால நம்மளோட வாட்டர் பாடிஸ், நம்மளோட ஹெல்த் எல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. மெயினாக வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு குறையுது. ஏன்னா வந்துட்டு நிறைய ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸ், அதாவது சயின்ஸ் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டோட குவாலிட்டியும் வந்துட்டு சஃபர் ஆகுது. ஏன்னா வந்துட்டு மோஸ்ட் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு பெர்மனெண்ட்டாக இல்லாமல் வெறும் டெம்பரவரியாக மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 3 ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை தமிழ்நாடு டியூ டு இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் மூலிமா தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இதான் வந்துட்டு 5th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் மென்ட் பை ஆண்டர்ப்ரெனர். ஸோ ஆண்டர்ப்ரெனர் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு 6th கொஸ்டின். ஸோ அதோட ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். ஆண்டர்ப்ரெனர் இஸ் அன் இனோவேட்டர் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ். ஸோ ஆண்டர்ப்ரெனர் அப்படிங்கிற யாருன்னா இனோவேட்டர், அதாவது வந்துட்டு இனோவேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒன்று இன்வென்ட் பண்ணிவிட்டு அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனேன்னா அந்த இன்வென்ஷன் பண்ணதுக்கான ஒரு யூஸே இருக்காது. ஸோ இனோவேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்வென்ட் பண்ண மெட்டீரியலை நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரெனர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இனோவேட்டர், நியூ ஐடியாஸை கொண்டு வர ஒரு இனோவேட்டர். பிஸ்னஸ் ப்ராசஸில் ஒரு நியூ ஐடியாஸை கொண்டு வர ஒரு இனோவேட்டர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டர்ப்ரெனர். He possesses management skills, strong team building abilities and essential leadership qualities to manage a business. ஸோ இந்த ஆண்டர்ப்ரெனருக்கு வந்துட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா நல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கும். அதே மாதிரி டீம் பில்டிங் எபிலிட்டிஸ், அதாவது ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறக்கூடிய எல்லா எபிலிட்டிஸும் இருக்கும். அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அதாவது ஒரு பிஸ்னஸை வந்துட்டு ஒரு மேனேஜ் பண்ணும், ஒரு ஷேர் மார்க்கெட் இருக்கக்கூடிய பிஸ்னஸை மேனேஜ் பண்ணும் அப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஆண்டர்ப்ரெனர்கிட்ட இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆண்டர்ப்ரெனர் அப்படிங்கிறது வந்துட்டு ஆண்டர்ப்ரெனர் இஸ் அன் இனோவேட்டர் of new ideas and business process. He possesses management skills, strong team building abilities and essential leadership qualities to manage a business. ஒரு பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறக்கு அந்த ஆண்டர்ப்ரெனர் கிட்ட இந்த ஸ்கில்ஸ், அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், டீம் பில்டிங் எபிலிட்டிஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், இந்த 3யும் வந்துட்டு அந்த ஆண்டர்ப்ரெனர் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு வாட் இஸ் மென்ட் பை ஆண்டர்ப்ரெனர், அதாவது 6th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் மென்ட் பை ஆண்டர்ப்ரெனர்ஷிப். ஸோ ஆண்டர்ப்ரெனர்ஷிப் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு 7th கொஸ்டின். அதோட ஆன்சர் பாருங்கள். ஆண்டர்ப்ரெனர்ஷிப் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் அன் ஆக்ஷன் ஆஃப் அன் ஆண்டர்ப்ரெனர். ஸோ ஆண்டர்ப்ரெனரோட ஒரு ஆக்ஷன், அந்த ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஆண்டர்ப்ரெனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ அண்டர்டேக்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் என்டர்பிரைஸ். இட் இஸ் த எபிலிட்டி டு கிரியேட் அண்ட் பில்டு சம்திங். அதாவது வந்துட்டு ஆண்டர்ப்ரெனர்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அன் எபிலிட்டி, அதாவது வந்துட்டு ஒரு புது விஷயத்தை வந்துட்டு க்ரியேட் பண்ணி அதை பில்ட் பண்ணுறது ஒரு எபிலிட்டி தான் என்னென்னு சொல்கிறேன்னா ஆண்டர்ப்ரெனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஆண்டர்ப்ரெனர்ஷிப் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் அன் ஆக்ஷன் ஆஃப் எ ஆண்டர்ப்ரெனர். ஸோ ஆண்டர்ப்ரெனர் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆண்டர்ப்ரெனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹூ அண்டர்டேக்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் த என்டர்பிரைஸ். இட் இஸ் த எபிலிட்டி டு கிரியேட் அண்ட் பில்டு சம்திங். அதாவது வந்துட்டு இந்த ஆண்டர்ப்ரெனர்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எபிலிட்டி. என்ன எபிலிட்டினா
டு கிரியேட் அண்ட் பில்டு சம்திங். ஸோ ஒன்று க்ரியேட் பண்ணி அதை பில்ட் பண்ணுறதோட எபிலிட்டி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 7th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு 7 கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். ஸோ அந்த எக்கனாமிக்ஸ் 5th சாப்டர் இருக்கக்கூடிய 7 கொஸ்டின் ஆன்சர்ஸையும் பார்த்துட்டோம். 2 மார்க்ஸ் பார்த்துட்டோம். 5 மார்க்ஸ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த 2 மார்க்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.